ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஷ்மிஸ்லா. ஸோ இன்னைக்கு vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஸ்கின்னை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ப்ராடக்டை நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கின் டைப்ஸ் பற்றி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு அப்ளை ஆகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கின் டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தம் 4 டைப்ஸாக நம்ம ஸ்கின் டைப்ஸை பிரிக்கலாம். ஒன்று வந்து நார்மல் ஸ்கின் டோன், காம்பினேஷன் ஸ்கின் டோன், ஆயில் ஸ்கின் டோன், அதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டோன்னு நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நார்மல் ஸ்கின் டோன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை ஜென்டல் கிளென்சர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் எந்த ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை சீரமோ எதுவுமே அப்ளை பண்ணாமல் நைட்டு நீங்கள் போயிட்டு படுத்துருங்க. அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மிரரை போய் பாருங்கள். மிரர் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து லைட்டாக டேப் பண்ணி பாருங்க. டேப் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஃபேஸில் ட்ரைனஸும் இல்லாமல் இல்லை ஆயிலியாகவும் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் ஸ்கின் டோன்னு நம்ம அவசியம் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து காம்பினேஷன் ஸ்கின் டோன். இந்த டீ ஏரியா, டீ ஜோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீ ஜோனில் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா டேப் பண்ணி பார்க்கும்போது அது வந்து நீங்கள் என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா அது காம்பினேஷன் ஸ்கின் டோன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா சீக்ஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா அது காம்பினேஷன். தேர்டாக வந்து ஆயிலி ஸ்கின் டைப். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் டைப்னா ஃபேஸ் எப்பவுமே பிரைட்டாக இருக்காது, டல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆயிலி செக்ரிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும், போர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஆயிலி ஸ்கின் டைப்னு சொல்லுவோம். ஃபோர்த்தாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டைப். சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பில் நீங்கள் ஆஃப்டர் கிளென்சர் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் இச்சிங்காக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்னென்னு அசியூம் பண்ணிக்கணும்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஸ்கின் டைப்ஸோட அசம்ஷன். ஸோ ஸ்கின் கமிங் அப் வித் மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஸ்கின் டோன் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்காக இருக்கிற மாய்ஸ்சரைசர் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மேக்கப் பிரைட்ஸுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்டிங் மாய்ஸ்சரைசர் அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பாண்ட்ஸ் ஜெல் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் நிவ்யா ஜெல் மாய்ஸ்சரைசர். இது ரெண்டுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல ஈஸியாக வந்து உங்களுக்கு என்ன ஆகிக்கும்னா அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ மேக்கப் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸி அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இந்த 2 மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் டைப் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பெருசாக வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணாதுன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆயில் செக்ரிகேஷன் அது வந்து உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற மாய்ஸ்சரைசர் காம்பினேஷன் ஸ்கின்க்கும் நார்மல் ஸ்கின்க்கும் என்ன யூஸ் பண்ணலாம்னா மாமா எர்த். மாமா எர்த் கூட கொஞ்சம் சேஃபர் சைட் தான். நல்லா ஸ்கின்ல வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர்ஸும் சேஃபராக ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு இருக்குது. அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா செட்டாஃபில். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப சூப்பரான மாய்ஸ்சரைசர். இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். விச் டஸ் நாட் பர்ன் யர் ஸ்கின். ரொம்ப பர்ன் பண்ணாது, உங்கள் ஸ்கின் இரிட்டேஷன் கொடுக்காது. ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர். எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லும் அந்த மாய்ஸ்சரைசரில் இருக்காது. ரொம்ப சூப்பர் மாய்ஸ்சரைசர். நீங்கள் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே தைரியமாக யூஸ் பண்ணலாம். 100% நான் அதை சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின் டைப். இந்த ஆயிலி ஸ்கின் டைப்க்கு வந்து நான் என்னென்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னா டாட் அண்ட் கீயோடது. ஸோ டாட் அண்ட் கீயோட பிராண்டில் வந்து ரைஸ் வாட்டர்னு ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது, அது யூஸ் பண்ணுங்கள். இல்லை லைட் வெயிட்டடாக ஜெல் டைப்பில் என்ன மாய்ஸ்சரைசர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து செட்டாஃபில். செட்டாஃபிலும் ஆயிலி மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின் டோனுக்கு வந்து அது ஈஸியாக பிளெண்ட் ஆகி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் டோன். இவங்களுக்கு நான் பர்டிகுலராக சென்சிட்டிவ் ஸ்கின் டோன் ஏன் அழுத்தி சொல்கிறேன், பர்டிகுலராக இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் டோனை ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் போட்டாலும் ஃபேஸில் வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற 100%ஆக ப்ரிஃபர் பண்ணுறது ஒன்று செட்டாஃபிலாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பேபி மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். பேபி மாய்ஸ்சரைசர்ஸில் உங்களுக்கு வந்து கெமிக்கலாக ரொம்ப உங்களுக்கு வந்து இது இருக்காது. ஐ மீன் ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் இருக்காது, பர்னிங் சென்சேஷன் இருக்காது. ஒரு குழந்தைக்கு போடுற ஸ்கின் டோனில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே தான் நம்ம ஸ்கின் டோனுக்கும் அது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். கமிங் டு மை ஸ்கின் கேர் ரொட்டீன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இதெல்லாம் தான் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறது வந்து கிளென்ஸ் பண்ணுவேன். ஃபேஸில் செட்டாஃபில் கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு ஜென்டலாக ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு செகண்டாக நான் யூஸ் பண்ணுறது டோனர்.
எப்பவுமே நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியோ, இல்ல ஸ்கின் கேர் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க ஒண்ணு பண்ணணும். சிடிஎம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. சிடிஎம் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் வந்து டோனர். இது 3த்தையும் நீங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க மேக்கப் அப்ளிகேஷனுக்கே போகணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் டோனர் யூஸ் பண்றது வந்து இந்த குட் வைப்ஸோட டோனர். ஸோ இந்த டோனர் வந்து லைட்டா ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் அத நல்லா ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் மாய்ஸ்சரைசருக்கு போவேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் என்னென்ன அப்படின்னா, ஆம் மாமாசோத்தோட இந்த பீட்ரூட் மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வந்து இந்த நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் தெரியுதா? ஸோ இந்த நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் இது வந்து 2மே நான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவேன். ஸோ என் ஸ்கின் டோனுக்கு எதுவும் அது என்ன சொல்றது? இச்சிங்காலாம் எதுவும் இல்ல. நார்மலா இருக்கு. ஸோ நான் வந்து என் ஸ்கின் டோனுக்கு அது சூட் ஆகுறதுனால இந்த 2 மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் சீரம். சீரம்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்றேன்னா, குட் வைப்ஸோட தெரியுதா? தெரியுதா? ஸோ இது வந்து குட் வைப்ஸோட விட்டமின் சி சீரம். இத நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் மேக்கப் அப்ளிகேஷன் விச் இஸ் பிரைமர்லாம் யூஸ் பண்ணிட்டு மேக்கப் நார்மலா பண்ணிப்பேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். எப்பவுமே நீங்க வெளியில போயிட்டு வரீங்க, இல்ல ஆஃபீஸோ, இல்ல ஸ்கூலோ ஈவினிங் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கின் கேர்ன்னு ஒண்ணு பண்ணுவீங்க. அந்த ஸ்கின் கேர்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்கூல்ல இருந்து வந்துட்டோ, இல்ல காலேஜ்ல இருந்து வந்துட்டோ, ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. ஸோ வீட்ல ஐஸ் கியூப்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க அத போட்டு நல்லா ஒரு ஃபேஸ்ல ஒரு மசாஜ் குடுத்துட்டு, கொஞ்சம் சில் பண்ணுங்க. சில் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆ என்னது சிடிஎம் ப்ராசஸ் அப்புறம் தான் நீங்க பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ் விட்டுருங்க. ஐசிங்லாம் பண்ணிட்டு ஒரு 2 ஹார்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் சிடிஎம் ப்ராசஸ் முடியுங்க. ஸோ இன்கேஸ் நான் வந்து என் ஃபேஸ இன்னும் நான் வந்து கொஞ்சம் இதுவா வச்சுக்கணும் அப்படின்னா, ஈவினிங் நீங்க பால் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, அதோட பால் எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டா ஒரு ஜென்டிலா மசாஜ் குடுத்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த டிப் எதுக்கு நான் சொல்றேன்னா, சிடிஎம் ப்ராசஸ்க்கு முன்னாடி பண்ணிடுங்க. சிடிஎம் ப்ராசஸ்க்கு போகாதீங்க. இன்கேஸ் யூ ஆர் யூசிங் தட் என்ன சொல்றது, அந்த பால் ஃபேஸ்ல இது மசாஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க சிடிஎம் ப்ராசஸே பண்ண தேவையில்ல. அப்படியே ஐஸ் கியூப் வச்சுட்டு நீங்க ஜென்டிலா விட்டுருங்க. ஸோ இது ஒரு விதமான டிப். ஈவினிங் போயிட்டு வீடியோ பார்த்தவங்க ஸ்கின் டைப்ஸை அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். எதனால இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ பிஃபோர் ஐ மீன் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியும் ஆஃப்டர் டெலிவரிக்கு முன்னாடியும் நான் வந்து சிடிஎம் ப்ராசஸ் பெருசாக நான் ஃபாலோ பண்ணல. ஸோ ஃபாலோ பண்ணாததுனால என் ஃபேஸில் நான் என்ன நினச்சேன்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஃபேஸில் நிறைய இது டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏதாவது பிம்பிள்ஸ் வரும் அப்படிலாம் நான் எதிர்பார்த்தேன். பட் என் ஸ்கின் டோனில் எதுவுமே வரல. த்ரூ அவுட் தி என்ன சொல்கிறது ப்ரெக்னன்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து டில் 10th மந்த் வரைக்கும் எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸோ, பிம்பிள்ஸோ இல்ல டிஃப்ரென்ஸோ எதுவுமே எனக்கு வரல. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் சிடிஎம் ப்ராசஸ் ப்ராப்பரா ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க பார்ப்பீங்க என் ஸ்கின் டோன் பாருங்க. நான் வந்து எந்தவித ஃபில்டருமே நான் போடல. போடாம ஒரிஜினல் ஸ்கின் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்ன சொல்ல லைட்டா டேன் இருக்குமே தவிர்த்து அங்கங்க. பட் பிம்பிள்ஸா நீங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா ப்ராப்பரா என்னோட ஸ்கின் டோனை நான் அனலைஸ் பண்ணவே தான் என்னால வந்து இந்த அளவுக்கு ப்ராப்பரா என்னால ஃபாலோ பண்ண முடியுது ஸ்கின் கேரை. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி ப்ராடக்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஸ்கின்னை நீங்க லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்றேன். ஸோ அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுஷ்மி. ப்ளீஸ் என்னோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காத பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுஷ்மி.